நாய்க்கடியால் 2025 ஆகஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3,00,000 பேரை கடிச்சு வச்சிருக்கு. சாரி இந்த ஆதரவாளர்களை எதிர்ப்பு தெரிவிச்சிட போகிறாங்க. நாய் கடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது, கொஞ்சி இருக்குன்னு சொல்லணும். என்ன நிலைமை இது? 20 பேர் இறந்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கன்னு தான் சொல்கிறோம். யாரும் நாய் நம்ம யாரும் சோறு போடாமல் இல்லை, யாரும் இது துன்புறுத்துறவங்க 1-2 பேர் இருப்பானே தவிர மேக்ஸிமம் நாய்க்கு சோறு போடுறவங்க தான் அதிகம். வீட்டில் இருக்க என்னென்ன இது கிடந்தாலும் போகிறான். சில பேர்லாம் இந்த ஹோட்டலில் கூட வாங்கி கொண்டாந்து போகிறான். நம்ம சாப்பாட்டு பரவாயில்ல, நாய்க்கு போடுன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அது ஒரு சில இடங்களில் வெறி பிடிக்க ஆரம்பிச்சிருது. யாரை கடிக்கிறது, யாரை இது பண்ணுறதுனே தெரியாமல் கடிச்சு வைக்கிது. குழந்தைங்களை என்ன திருடனா, குழந்தைங்களை பிடிச்சி கடிச்சு வைக்கிது. சைக்கிளில் குழந்தைங்க நிறையா பசங்கள்லாம் நீங்கள் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க, அவங்கள பிடிச்சி விரட்டுது. பைக்கில் போகிறவனை விரட்டுறதுனால என்ன, அவன் போய் எங்கேனாச்சும் உளுந்து கிடக்கிறான். அது நாய்க்கடியில் வராது. அவன் போய் ஏதோ ஒரு நாய் விரட்டுதுன்னு சொல்லி உளுந்து மண்டைக்காயம் அடிபட்டு எத்தனை பேர் இறந்துருக்கான்னு தெரியாது, எத்தனை பேர் அடிபட்டிருக்கான்னு தெரியாது. அதெல்லாம் இந்த நாய்க்கடி பிரச்சனையில் வரவே வராது. நாய் கடிச்ச லிஸ்ட்டை சொல்கிறோம், நாயில் கடிச்சதுனால இறந்தது லிஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். இது மாதிரி பாதிக்கப்படுறவங்க நிறையா பேர். நானே லைவாக எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். அதாவது தெருவுக்குள்ளே தான் உள்ள நாய்கள் உள்ள நுழைஞ்சா கடிக்க வரும். இப்போ நிறைய பைபாஸில் போகும்போதே காரு, பைக்கு எல்லாத்தையும் ஒரு சில நாய்கள் விரட்ட ஆரம்பிக்குது. அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இது கட்டுப்படுத்த தான் நம்ம சொல்கிறோம். இதுக்கு என்ன கட்டுப்படுத்தலாம், இந்த நாய்களை எப்படி கட்டுப்படுத்தலாம், அதுக்காக சுத்தமாக அழிக்கலாங்க நான் எதிர்ப்பு தெரியாது. நானும் கொஞ்சம் எதிர்க்கிறேன் தான். அதை நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். அதுக்கு வேக்சினேஷன் போடுறதோ இல்லை ஏதோ ஒன்று மூலமாக கட்டுப்படுத்தணும். அதை யார் யோசிக்கணும்? நமக்கு அந்த யோசனைலாம் எனக்கு தெரியாது. யோசிக்க வேண்டியது அரசாங்கம். ஆனால் இதை பற்றி நம்ம நாயை பற்றி பேசினா சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, என்ன குடிச்சிட்டு நிறையா பேர் இறந்து போகிறாங்க, அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி சில பேர் கிளம்பி வர்றாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் குடித்தது நம்ம டாஸ்மார்க் கவர்மெண்ட் நடத்துது, நம்ம அதுவே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம குடும்பம் கெட்டு போயிடும், நம்ம உயிர் கெட்டு போயிடும் அப்படின்னு யோசிக்க வேண்டியது அதையும் நம்ம யோசிக்கிறது இல்லை. அதில் இறந்து போய் அதில் சில குடும்பங்கள் அடுத்து வர நிலைமையெல்லாம் வருது. அது நம்ம முழுக்க நம்ம யோசிக்கணும், நிறையா விஷயங்கள் யோசிக்கணும். அதுவும் பண்ணுறதில்ல, கவர்மெண்ட் அதை கண்டுக்கிறதில்ல, அது போயிடுச்சு. அது நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நம்ம இதோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ஒரு அப்பாவி நிறையா பேர் இறந்தும் போகிறான். பாவம் அவன் சும்மா நடந்து போயிட்டுருப்பான், அவனை பின்னாடி வச்சு கடிச்சு வைக்கிது. ஒரு முதியோர் ஒருத்தர் நான் லைவாக பார்க்குறேன். ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டில் நின்று அவர் பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருக்காரு, பின்னாடி கடிச்சு வச்சுட்டு போயிடுச்சு ஒரு நாய். என்னத்தை சொல்கிறது? பாவம் அந்த முதியோர் அந்த நாய்க்கடிக்கு ஊசி போட்டாரா போடல என்னோட தெரியலை. அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சில பேர்லாம் நாய் கடிச்சு என்னத்தை அப்படின்னு சொல்லி சும்மா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு அவங்க வாட்டுக்கு போய் இருந்திருப்பாங்க. அதனால கூட சில பேர் இறந்துருக்கலாம். அது நமக்கு என்ன தெரியும்? தயவு செஞ்சு இதுக்கு ஒரு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும். இது அத்துமீறி போயிட்டுருக்கு இப்போ நாய்கள் எல்லா இடங்களும். அதாவது நான் சொல்கிறேன், குறிப்பிட்ட இடங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே நடந்துக்கிட்டு இருக்கு.